உனக்கும் கிழக்கு உண்டு. பிரசன்னா வெங்கடேஷ் எழுதிய சிறுகதை இது. நம்ம தோப்பு சிறுகதை தொகுப்பு நூலில் இந்த சிறுகதையை வாசித்தேன். வீணா வெட்ஸ் பாலு அப்படின்னு அச்சடிக்கப்பட்டிருந்த திருமண அழைப்புதலை பார்த்திபன் பார்த்துக்கிட்டு ஒரு கடற்கரையில் உட்காந்துருக்கிறான். அந்த பாலுன்ற இடத்துல என் பேர் பார்த்திபன்னு வந்திருக்கணுமே அப்படின்ற வருத்தத்தில் மனம் நொந்து போய் அந்த கடற்கரையில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய சிந்தனைகளின் பின்னால் இந்த கதைக்குள்ளே நம்மளை எழுத்தாளர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சாரின்னு ஒரு சின்ன வார்த்தையை சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாலே இந்த வீணா. நம்ம என்னென்னமோ கனவு கண்டுக்கிட்டு இருந்தோமே எதிர்காலத்தை பற்றி அப்படின்னு அங்கே இருக்கும்போது அந்த சிந்தனை எல்லாம் வருது. அதே கடற்கரையில் தான் கடைசியாக அவங்க சந்தித்தப்போ பார்த்தி என் வீட்டில் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறாங்க, நல்ல வேலையோட ஒரு வரன் வந்திருக்கு, பேங்க் மாப்பிள்ள, உனக்கும் ஒரு சரியான வேலை கிடைச்ச மாதிரி இல்லை, 2 வருஷமாக நானும் எங்கள் வீட்டில் ஏதேதோ சாக்கு சொல்லி சமாளிச்சிட்டேன், இனி நல்ல வாழ்க்கை அமையும் போது இதை ஏற்றுக்கிறது தான் சரின்னு படுது எனக்கு, இனிமேலும் உங்களுக்காக வெயிட் பண்ண முடியாது பார்த்து, ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு முகத்தை கூட திரும்பி பார்க்காம வீணா போயிட்டா. போய் ஒரு மாதத்தில் கூரியரில் இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த இன்விடேஷன் அழைப்புதலை வச்சுக்கிட்டு தான் இப்போ பார்த்தி நொந்து போயிருக்கிறான். எம்காம் படித்தும் நல்ல வேலை கிடைக்காம இருக்கிறது என் தவறா? அப்போது வேலையே கிடைக்கலையே அப்படின்னு வீட்டில் ஒன்றும் நான் சும்மா இருக்கலையே, ஸ்விக்கியில் சேர்ந்து ஒரு டெம்பரவரியாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். ஸ்விக்கியில் போய் உணவு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குற வேலை பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். வெயில் மழை எதுவும் பாராமல் அலைஞ்சு என்னால் முடிஞ்ச அளவு சம்பாரிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நல்ல வேலை கிடைக்கும்ன்றக்காக பார்த்திபனுடைய மனசு ரொம்ப ஆக்ரோஷமாக சீறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வேலை இல்லைன்றப்ப கண்டிப்பாக ஒரு மரியாதை இருக்காதே ஒரு ஆணுக்கு. வேலை இல்லாத ஆணுக்கு என்ன மரியாதை? வீட்டிலையே மரியாதை கிடையாது. அப்போது சமூகம் இப்படி மதிக்கும்.